அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் Z Flip 3 ஃபுல் ரிவ்யூ கவர் பண்ணியிருந்தேன். அது ஒரு ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் தான், ரொம்பவே காஸ்ட்லி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இன்றைக்கி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய 9 சீரீஸ் 9 Pro உடைய ஸ்பெக்ஸ் தெரிய வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஏர்டெல் புது ப்ரீபெய்ட் பிளான்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு காம்போ பேக் மாதிரி. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் MIUI 12.5 என்ஹான்ஸ்ட் எடிஷனுடைய ரோல் அவுட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 622ல. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். கிராஃப்டனுடைய PUBG நியூ ஸ்டேட் இந்தியாவில் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் லைவாக இருக்குது. ஆண்ட்ராய்டு அண்ட் iOS யூசர்ஸ் ரெண்டு பேருக்குமே. இதோட அஃபிஷியல் லான்ச் டேட் இன்னும் இவங்க கன்ஃபார்ம் பண்ணல, ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போது இந்த கேம் வந்து எந்தெந்த டிவைசஸில் கம்பேட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை Android 6 ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்க எல்லாத்துலேயுமே இது ரன் ஆகும். 2GB RAM இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்ட்ராய்டு டிவைஸ் பொறுத்த வரைக்கும். அதே நீங்கள் iOS யூஸராக இருந்தால் iPhone 6sலேருந்து, அதாவது iOS 13 மேலே வந்து இது கம்பேட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம் ரெக்வயர்மெண்ட் வந்து இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த கேம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணும்போது வந்து இந்த ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிருக்காங்க. அதோட இவ்வளோ நாள் கிராஃப்டனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த PUBG கிரியேட்டர் பிரெண்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்டன்லேருந்து அஃபிஷியலாக குவிட் ஆகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக கிராஃப்டனில் ஒர்க் பண்ணி PUBG பாப்புலரான கேமை கிரியேட் பண்ணதே இவங்க தான். இவங்க தனியாக போய் ஓன் கேம் ஸ்டூடியோ வந்து டெவலப் பண்ணுறதா தெரியுது. இந்த ஸ்டூடியோ பேரும் இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிளேயர்ஸ் அன்னோன் ப்ரொடக்ஷன் இந்த பேரில் தான் வந்து அவங்களுடைய ஸ்டூடியோ ரெடி ஆகிறதா தெரியுது. ஆல்ரெடி PUBG அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட் இந்த பேரில் இருந்தது. ஸோ இது ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு கீழே PUBG மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கேமிங் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ PUBGயை கம்பீட் பண்ணுற அளவுக்கு இன்னொரு கேமும் வரும்போது வேர்ல்டு சீப்பஸ்ட் எலக்ட்ரிக் கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது சைனாவில் ஃபர்ஸ்ட் சேல் இப்போ அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரிக் கார் K5 இந்த பேரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்டோ மாதிரி தான் இருக்குது, காருன்னே சொல்ல முடியாது. நம்ம ஊரில் ஆட்டோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்பவே சின்ன சைஸில் தான் இருக்குது. இதுதான் வந்து சீப்பஸ்ட் எலக்ட்ரிக் கார் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2100 இந்தியன் மணி வேல்யூக்கு 1.5 லட்சம் ரூபாய். இன்னும் சொல்ல போனால் iPhone 12 Pro Max அளவுக்கு தான் இது விலை அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃபோன் விலையில் ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறது தான் இந்த டேக்லைன் கீழே தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் இது சேல் ஆகிறது வந்து சைனாவில் அலிபாபா இ-காமர்ஸ் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கிறதா தெரியுது. செக் பாயிண்ட் ரிசர்ச் டீம் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு பெரிய வல்னரபிலிட்டி சரி பண்ணி வந்து ஃபேஸ்புக்கோட கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ பேட்சப் பண்ணிட்டதா தெரியுது. இந்த வல்னரபிலிட்டி பார்த்திங்கன்னா அவங்களுடைய இமேஜ் ஃபில்டரில் தான் இருந்ததாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லும்போது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இமேஜஸ் அண்ட் மெசேஜஸ் வந்து எல்லாரும் அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த இமேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஃபைல் ஃபார்மேட், அதாவது JPEG, PNG, BMP, GIF, ஐகோன்னு நிறைய ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு மெசேஜஸ் போகும். ஸோ இந்த ஃபைல் ஃபார்மேட்டை மேனிப்புலேட் பண்ணும்போது வந்து அந்த யூசருடைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வல்னரபிலிட்டி வந்து இவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து வாட்ஸ்அப்பை இப்போ பேட்சப் பண்ணிட்டதா தெரியுது. இல்லைனா ஹேக்கர்ஸ் வந்து இதை மேனிப்புலேட் பண்ணி நிறைய யூசர்ஸுடைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தெரியுது இந்த இமேஜ் ஃபில்டரை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து அது சரியானதாக வந்து ஃபேஸ்புக் தரப்பில் சொல்லியிருக்காங்க. IDC Q2 2021க்கான ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சஸ், ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டுத்துக்கான குளோபல் ரிப்போர்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் வாட்சஸ் அப்படின்னு சொல்லும் போதே குளோபலாக ஆப்பிள் அண்ட் சாம்சங் தான் எப்போவுமே மார்க்கெட்டை லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஆப்பிளை தாண்டி சாம்சங் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறதா தெரியுது. காரணம் அவங்களுடைய கேலக்ஸி வாட்ச் 4, அதுக்கப்புறம் கிளாசிக், இது ரெண்டும் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. ஸோ அதிகம் பேர் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால சாம்சங் வந்து இப்போ டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த கேலக்ஸி வாட்ச் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் அன்பாக்சிங் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குளோபலாக ஆப்பிள் அண்ட் சாம்சங் லீடில் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஷாமி அவங்கள தாண்டி வந்து அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் பண்ணுறதா தெரியுது. அகைன் ஆப்பிள் அண்ட் சாம்சங் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸில் இருக்கிறதா இப்போ வந்து ரிவீலாக இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஷாமி லீடில் இருக்கிற மாதிரி தெரியுது குளோபலாக. ஜியோ ஃபைபர் போஸ்ட்பெய்ட்லேயும் ஒரு புது பிளான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய அட்வான்ஸ் ரெண்டல் ப்ரோக்ராமில். இதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ரெண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் அப்படின்றது. அதாவது நீங்கள் ஒரு வேளை மொத்தமாக 6 மாதத்துக்கு பணம் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ இதில் வந்து அடிஷனாக இப்போ 3 மாதம் அட்வான்ஸ் ரெண்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 3 மாதத்துக்கான பணம் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் சார்ஜிங் கிடையாது, அதுக்கப்புறம் சர்வீஸ் சார்ஜஸ் கிடையாது, உங்களுக்கு 24/7 சர்வீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
கூடவே செக்யூரிட்டி டெபாசிட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி இந்த 3 months பிளான் வந்து இப்போ ஜியோ ஃபைபர்ல கொண்டு வந்திருக்காங்க. அதோட ஏர்டெல் அவங்களோட யூசர்ஸ்க்காக 3 புது ப்ரீபெய்ட் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்களே பார்க்கலாம், காம்போ பேக் மாதிரி வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரோட கொலாப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. 499 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன், 3 GB டேட்டா 28 டேஸோட. அதே 699 வந்து 56 டேஸோட. 2798 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 டேஸோட வந்து ஜியோ அண்ட் வோடஃபோன் மாதிரி இப்போ ஏர்டெலும் டிஸ்னி ஹாட்ஸ்டாரோட கொலாப் பண்ணி இந்த 3 ப்ரீபெய்ட் பிளான்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சாம்சங் M52 5G இந்த மாதம் கடைசிக்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதோட டிஸ்பிளே ஸ்பெக்ஸும் நேற்று ரிவீல் பண்ணியிருந்தேன். இது 6.6 inches TFT டிஸ்பிளேவோட வருது. கூடவே இது வந்து உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸோட கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு 1080x2408 இந்த ரெசல்யூஷனோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கிளியராக ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த டிவைஸும் உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 778 வந்து சாம்சங்குடைய A52s விட இவங்க கம்மி விலையில லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்ஃபினிக்ஸ் 0X இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இதோட லான்ச் டைம்லைன் ரிவீலாக இருக்குது. இது ஏஷியா, அதுக்கப்புறம் வந்து ஆஃப்ரிக்காவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஏஷியா அப்படின்னு சொல்லும்போது இந்தியாலையும் இந்த டிவைஸ் கண்டிப்பாக லான்ச் ஆகும். அகைன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் AMOLED பேனலோட கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் இன்ஃபினிக்ஸ் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற டிவைஸஸை விட ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அதோட மீடியாடெக் ஹீலியோ G96ல இந்த டிவைஸ் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆப்பிள் அவங்களுடைய iPhone 13 சீரிஸ் கூடவே வந்து வாட்ச் சீரிஸும் லான்ச் பண்ண போகிறதா ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது வாட்ச் 7 இந்த சீரீஸில் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ வாட்ச் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் 6 விட உங்களுக்கு சைஸ் பெருசாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. வாட்ச் 6 மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் சைட்ஸோடு தான் வருது. சூப்பர் AMOLED பேனல் தான் இவங்க கொடுக்குறாங்க. பட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் 6 வந்து உங்களுக்கு 40 and 44 mm இருந்தது. இது 41 mm and 45 mmல இவங்க கொடுக்கலாம் தெரியுது. ஸோ 1 mm வந்து அதிகப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு டயல் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதோட வந்து உங்களுக்கு வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போன வாட்டி இல்லாமல் நிறைய புது வாட்ச் ஃபேஸஸ் தராங்க. ஏன்னா வந்து சைஸ் பெருசாக இருக்கு இல்லையா. ஸோ புது வாட்ச் ஃபேஸஸோட வாட்ச் 7 சீரிஸ் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ஷாமி அவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு MIUI 13 கொண்டு வருவாங்க. நம்ம எல்லாம் வெயிட் பண்ணால் இவங்க MIUI 12.5 என்ஹான்ஸ்ட் எடிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த என்ஹான்ஸ்ட் வெர்ஷன் வந்து ஆல்ரெடி சைனாவில் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாலையும் இதோட ரோல் அவுட் ஸ்டார்ட் ஆனதாக தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து Mi 11X இந்த டிவைஸ் தான் இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை Mi 11X யூஸராக இருந்தால் உங்களுக்கு செட்டிங்ஸ் போய் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்தியாவில் இந்த அப்டேட் அவைலபிளாக இருக்கிறதா தெரியுது. MIUI 12.5 என்ஹான்ஸ்ட் வெர்ஷன். அதோட இந்தியாவில் ரெட்மி அவங்களுடைய பிரைம் டிவைஸ் Redmi 10 Prime அதுக்கப்புறம் Buds 3 Pro வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ 10 Prime அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். மீடியாடெக் ஹீலியோ G88 50 MP பிரைமரி டிவைஸ்னு ஓரளவுக்கு அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi 10 சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக்கில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GB வந்து 12,499க்கும் 6GB 128GB 14,999க்கும் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே இயர்பட்ஸ் 3 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 3,999க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி இந்தியாவில் செப்டம்பர் 9th அன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் பேட் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டீசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8iக்கும் 8s ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ரியல்மி பேடுக்கான டீசரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து ரியல்மியுடைய 9 சீரிஸ் அதாவது அடுத்த நம்பர் சீரீஸ்க்கான லான்ச் டேட் வந்து இவங்க ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்கு. அதோட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க ரியல்மி 9 சீரிஸ் இதை பற்றியும் சில தகவல் வெளியாக இருக்கு. ரியல்மி 9 சீரிஸ் அப்படின்னு சொல்லும் போதே 9 Pro எப்போ மாதிரி இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இந்தியாவில் IMEIல லிஸ்டிங் ஆயிருந்தது. நான் கூட டெக் நியூஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இது கூடவே நிறைய டிவைசஸும் லிஸ்டிங்காக இருக்கு. பட் முதல்ல 9 and 9 Pro இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதுவும் அக்டோபரில் லான்ச் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் செப்டம்பரில் வந்து இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும். இப்போ வந்திருக்க தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி 9 சீரீஸில் ஒரு டிவைஸ் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 900ல இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. பொதுவாக ரியல்மியுடைய 9 சீரீஸ் வந்து 8 and 7 எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிப்செட்டில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தரல. பட் இந்த வாட்டி வந்து சிப்செட்டில் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ண போகிறதா தெரியுது. அதனால் ரியல்மி 9 சீரீஸில் வந்து உங்களுக்கு பெஸ்ட் சிப்செட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. கூடவே AMOLED பேனல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு செக்மெண்ட்டுமே வந்து ரியல்மி 9 சீரீஸில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டி 900 அப்படிங்கிற மாதிரி தற்சமயம் ரூமர்ஸ் வெளியாக இருக்குது. ஸோ இந்த சிப்செட்டில் லான்ச் பண்ணாலும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ரியல்மி 9 சீரீஸ் பற்றி நிறைய தகவல் நம்மளுடைய டெக் நியூஸில் வர நான் அப்டேட் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு ஃபோன் பிளாஸ்ட் இந்த வாட்டி போக்கோ பிராண்டுக்கு
கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்டாக இருக்குது. போக்கோவுடைய X3 Pro தான் இங்கே இமேஜஸில் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூசர் வந்து சார்ஜ் பண்ணும்போது பிளாஸ்ட் ஆனதாக தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க ட்விட்டர் ஹேண்டலில். ஸோ இமேஜஸ் ரிவீல் பண்ணதுனால வந்து இது ஃபேக்காக இருக்காது அப்படிங்கிறதுனால தான் நானும் டெக் நியூஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ போக்கோ X3 Pro 2 months ஓல்டு வந்து சார்ஜ் பண்ணும்போது பிளாஸ்ட் ஆனதாக தெரிய வந்திருக்கு. பிராண்ட் இப்போ வரைக்கும் இதை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ பார்க்கலாம் பிராண்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த பிளாஸ்ட்டுக்கு பின்னாடி என்ன ரீசன்னு. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். வேர்ல்டு சீப்பஸ்ட் எலக்ட்ரிக் காருடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் மீடியாடெக் ஹீலியோ P35 G80. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அர்ஜுன். கங்க்ராச்சுலேஷன் அர்ஜுன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட்.